மக்களவை தேர்தல் தேதியை இன்று பிற்பகலில் அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிஷா, சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தேர்தலும் அறிவிக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு. விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தலையும் அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் பிரதமர் மோடி விஸ்வகுருவா, மௌனகுருவா? அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. ஜெயலலிதா குறித்து மோடி பேசுவது தேர்தல் ஸ்டண்ட் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். அதிமுக ஓட்டுகள் மாறும் என நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் சாடல். பணக்காரர்களை அச்சுறுத்தியும் ஒப்பந்தம் தருவதாக கூறியும் தேர்தல் பத்திரம் மூலம் நிதி பெற்றுள்ளது பாரதிய ஜனதா. அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றச்சாட்டு. கோடி கோடியாக பணத்தை மிரட்டி ஒரு அரசு பணக்காரர்களை மிரட்டி அடிபணிய வைத்து பணத்தை பறித்திருக்கின்றார்கள். அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக தேமுதிக இன்று மாலை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. தேமுதிக அவைத் தலைவர் இளங்கோவன் நியூஸ் 18க்கு தகவல். தேர்தல் பத்திர திட்டங்கள் மூலம் மற்ற கட்சிகளுடன் ஒப்பிடுகையில் பாஜகவிற்கு குறைவாகவே நன்கொடை கிடைத்திருப்பதாக அமித்ஷா விளக்கம். ஒட்டுமொத்த விவரங்களும் வெளியாகும்போது எதிர்க்கட்சிகளால் வாய் திறக்க முடியாது எனவும் கருத்து. நான்கு ஆண்டுகளில் பெற்ற லாபத்தை விட அதிகமாக தேர்தல் பத்திர நன்கொடை அளித்த மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் 216 கோடி லாபம் ஈட்டிய நிலையில் அதைவிட 6 மடங்கு அதிகமாக நன்கொடை. தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சடிப்பது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சுற்றறிக்கை. தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்கும் பணியை மேற்கொள்ள அரசு அச்சகங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தல். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க அனுமதி கோரிய சுற்றுச்சூழல் விண்ணப்பத்தை திரும்ப பெற்றது தமிழ்நாடு அரசு நிறுவனம். ஆவணங்களை சேர்க்க வாபஸ் பெற்றதாக அதிகாரிகள் தகவல். புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. PM ஸ்ரீ பள்ளிகளை தொடங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து ஆராய குழு அமைத்திருப்பதாகவும் பேட்டி. நிலைப்பாட்டிலிருந்து இதில் யாரும் மாற்று கருத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. புதிய கல்விக் கொள்கை என்று வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு என்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாது. தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையிலான PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் தொடங்க முடிவு செய்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் பதிவு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தடை செய்யப்பட்ட பகுதியில் மலையேற்றம் சென்றவர் 300 அடி பள்ளத்தில் சடலமாக கிடந்தார். உடன் சென்ற நண்பர்களிடம் காவல்துறை விசாரணை. சென்னை எண்ணூரில் கோரமண்டல் ஆலையை மூடக்கோரி மனித சங்கிலி. அமோனியா வாயு கசிந்து 81 நாட்கள் ஆன நிலையிலும் நீடிக்கும் போராட்டம். சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் இடையிலான புறநகர் ரயில் சேவை நாளை 4.25 மணி நேரம் ரத்து. காலை 11 மணி முதல் பிற்பகல் 3:15 மணி வரை 44 மின்சார ரயில்கள் இயங்காது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே கரை ஒதுங்கிய ராட்சத உடும்பு சுறா கடலுக்குள் விட தீயணைப்புத் துறையினர் முயன்ற நிலையில் உயிரிழந்தது. அமலாக்கத்துறை சமனுக்கு ஆஜராகாத டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன். டெல்லியில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் பெற்றார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட கவிதா டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர். தன்னை அமலாக்கத்துறை கைது செய்தது சட்டவிரோதம் என கவிதா வாதம்.
மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மக்களவைத் தேர்தல் தேதியை இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அதனுடன் அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிஷா, சிக்கிம் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதியும், விஜயதரணி ராஜினாமாவால் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற மக்களவையின் பதவிக்காலம் வரும் ஜூன் 16ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இதேபோன்று அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம் மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் ஜூன் மாதத்தில் பல்வேறு தேதிகளில் நிறைவடைய உள்ளது. அதற்கு முன்னதாக மக்களவைக்கும் 4 மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் மாநில வாரியான கள ஆய்வை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. மக்களவை தேர்தலுடன் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கும் தேர்தல் நடத்தலாமா என்பது குறித்தும் தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இந்நிலையில் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதி இன்று பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் சுக்பீந்தர் சிங் சந்து, கியானேஷ் குமார் ஆகியோர் கூட்டாக தேர்தல் தேதியை அறிவிக்க உள்ளனர். மக்களவை தேர்தலுடன் அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம் மாநில பேரவைகளுக்கான தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட உள்ளது. இதேபோன்று ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வர உள்ளன. 543 தொகுதிகள் கொண்ட மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது. அதன்படி 40 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. அதேபோன்று கேரளா, குஜராத், ஹரியானா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேசம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் 2 முதல் 3 கட்டங்களாக தேர்தலை நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும், மகாராஷ்டிராவில் 4 முதல் 5 கட்டங்களாகவும், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கத்தில் 6 முதல் 7 கட்டங்களாகவும் தேர்தலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வரும் மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் சுமார் 97 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி நாடு முழுவதும் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு வரும் நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் அரசியல் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதினெட்டாவது மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கடந்த 4 மக்களவை தேர்தல்கள் எவ்வாறு நடத்தப்பட்டன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான கால அட்டவணை பிப்ரவரி 29ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன் பிறகு 50 நாட்கள் கழித்து ஏப்ரல் 20ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. மே 10ஆம் தேதி வரை 4 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டு மே 13ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியானது. அப்போது தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக மே 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 222 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. மே 22ஆம் தேதி மன்மோகன் சிங் முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றார். 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் தேதி மார்ச் 2ஆம் தேதி வெளியானது. ஏப்ரல் 16 முதல் மே 13ஆம் தேதி வரை 5 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் மே 13ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. மே 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 262 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. மே 22ஆம் தேதி மன்மோகன் சிங் தலைமையிலான புதிய அமைச்சரவை பதவியேற்றது. 16வது மக்களவைக்கான தேர்தல் தேதி 2014ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி வெளியானது. ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரை 9 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டில் ஏப்ரல் 24ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மே 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவு வெளியான நிலையில் பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. மே 26ஆம் தேதி நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி முதல் முறையாக பதவியேற்றார். கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான அட்டவணை மார்ச் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி மே 19ஆம் தேதி வரை வாக்குப்பதிவு 7 கட்டங்களாக நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 23ஆம் தேதி எண்ணப்பட்டன. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி 351 இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி 90 இடங்களையும் கைப்பற்றின.
இதையடுத்து மே 30ஆம் தேதி நரேந்திர மோடி 2வது முறையாக பிரதமராக பதவியேற்றார். முந்தைய 4 தேர்தல் தேதிகளும் மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளாகவே வெளியான நிலையில் தற்போதைய தேர்தல் மார்ச் 16ஆம் தேதியான இன்று அறிவிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.